ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரக்கோலி வச்சு ஒரு கிரேவி பண்ணலாமா? அதுக்கு ப்ரக்கோலி எடுத்து பீசஸாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு இறக்கி வச்சுருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி குண்டு குண்டு பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 4 சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒன்று சேர கலந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ப்ரக்கோலி நான் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா சுடு தண்ணியில், அதை ஒரு முறை பச்சை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். இப்போ ப்ரக்கோலியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயே கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போது காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போதும். மேக்ஸிமம் நான் வீட்டில் அரைச்ச பொருட்களை தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸும் சேர்க்குறதில்ல. நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது ரெடி பண்ணலாம். 4 துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கசகசா, 4 கடலை, கொஞ்சமாக அதாவது ஒரு 4 சோம்பு ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட ப்ரக்கோலியும் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் தேங்காய் விழுது. இப்போ கிரேவி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கிரேவி மேலே கொஞ்சமாக அப்படியே சாரல் மாதிரி கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கிடலாம். இந்த ப்ரக்கோலி கிரேவி கூட தோசையை ஊற்றி சாப்பிடணும். அதுவும் தோசையை நல்லா பன்னு மாதிரி குண்டாக ஊற்றி திருப்பி போடாமல் தோசையை சாப்பிட்றதுல தான் செம்ம டேஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்கணுமா? கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.